ஐயனார் துணை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப ரிசப்ஷனுக்காக பார்த்தீங்கன்னா, நம்ம சேரன், சோழன், பாண்டியன், பல்லவன், நடேசன், நிலா இவங்க எல்லாருமே கிளம்புறாங்க. அப்ப நடேசனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் மேல இன்ஸ்ட்ரக்ஷனா குடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இதனால நடேசன் கடுப்பாயி, "நான் வரவே இல்ல போங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு கார விட்டே இறங்கிடுறாரு. அதுக்கப்புறம் நிலா தான் சமாதானப்படுத்தி காருக்குள்ள ஏத்திக்கிட்டு போய்க்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல பார்த்தீங்கன்னா, நேரா திருவண்ணாமலைக்கே வந்துடுறாங்க. அங்க வீட்டையே லைட் செட்டிங்லாம் போட்டு பயங்கரமா டெக்கரேட் பண்ணியிருக்கிறாங்க. உள்ளார போன உடனே நம்ம நடேசன் ஆரம்பிச்சுட்டாப்ல. குழந்தை மாதிரியே சோபாவுல போய் உட்காந்து உட்காந்து எந்திரிக்கிறாப்ல. "வீடே பிரம்மாண்டமா இருக்கே!" அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லார்கிட்டயும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நிலாவோட அம்மா நேரா போயிட்டு அவங்க வீட்டுக்காரர்கிட்ட, "என்ன இவரு இப்படி இருக்கிறாரு, குழந்தை மாதிரி இருக்கிறாரு" அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல நிலாவ மேக்கப் போடுறேன் அப்படின்னு சொல்லி தனியா அழைச்சுக்கிட்டு போயிடுறாங்க. இப்படி நிலாவ தனியா பிரிச்சு அழைச்சுக்கிட்டு போனாவே ஏதோ ஒரு சம்பவம் பண்ண போறாங்கன்னு தான் அர்த்தம். கொஞ்ச நேரத்துல நிலா மேக்கப் போட போயிட்டாங்க. "நீங்களும் வாங்க, உங்கள நான் பியூட்டி பார்லர் அழைச்சுக்கிட்டு போறேன்" அப்படின்னு சொல்லி சோழனையும் பார்த்தீங்கன்னா, நிலாவோட அண்ணன் பியூட்டி பார்லருக்கு கார்ல அழைச்சுட்டு போறாப்ல. இந்த பக்கம் நிலா மேக்கப் போட்டுக்கிட்டு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, அவங்கள எப்படி இவங்க கவனிச்சுக்கிறாங்க அப்படிங்கிறதுல தான் பார்த்தீங்கன்னா, எண்ணோட்டம் ஓடிக்கிட்டே இருக்கு. அவங்கலாம் என்ன பண்றாங்க அப்படின்னு கேள்வி மேல கேள்வியா கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்கலாம் பத்திரமா தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் தனித்தனியா ரூம்லாம் குடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம சோழன நிலாவோட அண்ணன் கார்ல அழைச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறாரு இல்லையா? என்ன பிளானு அப்படிங்கிறது தெரியவே இல்ல. நிலாவோட அண்ணன் வேணும்னே சோழன வெறுப்பேத்திக்கிட்டே தான் இருக்கிறாப்ல. ஆனா நம்ம சோழன் தான் பயங்கரமான ஆளாச்சே. அது எல்லாத்துக்குமே பதிலுக்கு பதில் சொல்லிக்கிட்டே தான் வராப்ல. கொஞ்ச நேரத்துல நம்ம சோழன் கார்லயே அப்படியே படுத்து தூங்குற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. அதோட எபிசோடையும் முடிச்சிருக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இங்க வச்சு என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னு.